உனக்கு எப்படி எவ்வளவு காசு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அவங்க கொடுத்தாங்கன்னா தெரியல, நான் வச்சுருந்தான் கொடுத்தாங்க. ஓடு ஓடு அவனை இடுப்பு வந்து எடுத்து போட்டது. அது எல்லாமே தேனி உத்தமபாளையம் பக்கத்துல வீட்டுல தனியா இருந்த பெண்ணை மிரட்டி மர்ம நபர்கள் வீட்டுல இருந்த பொருட்களை திருட முயற்சி செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் உதவியோட அதுல ஒருத்தரை மட்டும் பிடிச்சு போலீசார் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில் இது 7:45 நடந்தது. அன்னை வெளியில் போன உடனேவும் இந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிட்டு 3 பேர் உள்ள நுழைஞ்ச உடனேவும் இந்த பிள்ளை வந்துருக்கு. என்னாண்டு கத்தி வச்சு மாற்றிருக்காங்க. நாங்கள் கத்தி சத்தம் போட்ட பிறகு நாங்கள் எல்லாரும் ஓடி வரோம். அந்த 2 பேர் ஓடிட்டாங்க. தப்பிச்சு ஒரு பையனை மட்டும் கட்டி வச்சிருந்தாங்க. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமலையன்பட்டி வெள்ளை கரடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவருடைய மனைவி பார்கவி. ஈஸ்வரன் கம்பத்துல எலும்பு முறிவு சித்த வைத்தியசாலையை நடத்திட்டு வராரு. இந்த சூழல்ல வழக்கம் போல அவரு காலையில சித்த வைத்தியசாலைக்கு போன நிலையில வீட்டுல பார்கவி மட்டும் இருந்திருக்காங்க. அவங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வீட்டினுடைய கிழக்கு கதவு வாசல் வழியா 3 இளைஞர்கள் உள்ள நுழைஞ்சு பார்கவிய மிரட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையுமே பறிக்க முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இதனால பார்கவி பயத்துல கத்தி கூச்சலிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய கூச்சல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த பொதுமக்கள் இவங்களுடைய வீட்டை நோக்கி வரும்போதுதான் அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் அதுல ஒருத்தரை மட்டும் பிடிச்சு ராயப்பன்பட்டி போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை பிடிச்சு இப்போ விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் இதனால லேசான காயமடைஞ்ச பார்கவிய மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. பிடிபட்ட நபர்கிட்ட பையில பணம் இருந்ததாகவும் அது எங்க திருடப்பட்டது அப்படின்ற சம்பந்தமா போலீசார் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இப்படி வீட்டில இருந்த பெண்ணை மிரட்டி பணம் பறிக்க மர்ம நபர்கள் முயற்சி செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.